இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா OnePlus Nord 5 டிவைஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த OnePlus Nord 5 டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் நிறைய புது ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபீச்சர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா Nord 4 டிவைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இந்த ஃபீச்சர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நம்ம சிஸ்டம் அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். சோ என்னென்ன புது ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சைட் பை சைட் கம்பேரிசன் வந்து பார்த்தலாம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஓகே, இப்போ OnePlus Nord 5ல புதுசா என்னென்ன சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். பழைய ஆப்ஸ் நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா OnePlus Nord 4 வந்து வச்சிருக்கோம். ஸோ ரெண்டு சைட் பை சைடு வந்து பார்க்கலாம் என்ன புதுசு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்க்க போற ஃபீச்சர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட OnePlus Nord CE4 CE3 Lite இந்த மாதிரி பழைய டிவைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் மூலமா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா ஸ்டாக் நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ OnePlus Nord 4ல வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் பேனல் தொட்டு வைப்பினா நிறைய நோட்டிஃபிகேஷன் இருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் மேலே ஸ்வைப் பண்ணும்போது எல்லாமே ஒன் பை ஒன்னா வந்து இருக்கிறது இங்கே வந்து பார்க்கலாம். இதே நம்ம OnePlus Nord 5 வந்து ஸ்வைப் பண்ற வந்து பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வந்து பார்க்க முடியும். அதாவது ஒரு ஸ்டாக் ஸ்டைல வந்து இருக்கு. கொஞ்சம் எல்லாமே நம்ம கீழே வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மெதுவாக வர மாதிரி இருக்கு. அனிமேஷன் பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கு. ஸோ இதுக்கு பேர் ஸ்டாக் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த அப்டேட் நம்ம ஃபியூச்சர்ல வரக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல நோட்டிபிகேஷன் வந்து பாருங்க கலர்ஃபுல்லா வந்து இருக்கும். அதாவது நம்ம என்ன வால்பேப்பர் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு கிரேடியன்ட் லுக்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ OnePlus Nord 4ல வந்து நம்ம டிஃபால்ட்டா ஒரு கலர் செட் பண்ணோம், அது அப்படியே தான் இருக்கும். பட் Nord 5ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வால்பேப்பர் வைக்கிறோமோ அந்த வால்பேப்பருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு வந்து பார்த்தா கலர்ஸ் வந்து தெரியும். இது பார்க்க நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் OnePlus Nord 5 நம்ம லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அந்த செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதே நம்ம OnePlus Nord 4 ரைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம கூகுள் டிஸ்கவர் தான் வந்து ஓப்பன் ஆகும். பட் OnePlus Nord 5 நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் நீங்க ஹோம் ஸ்கிரீன் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்ல செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸ்ல வந்து பாருங்க ஸ்வைப் டவுன் டு ஹோம் ஸ்கிரீன் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இங்க ரெண்டுலயுமே நீங்க டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ Nord 4ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து காட்டுது. செல்ஃப், குளோபல் சர்ச், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன், குயிக் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. Nord 5ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் அதுக்கப்புறம் குளோபல் சர்ச் தான் வந்து காட்டுது. அது கீழ நமக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்க பார்க்கலாம், ஸ்வைப் ரைட் ஆன் ஹோம் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க நமக்கு வந்து பாருங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பாருங்க கூகுள் டிஸ்கவர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் டிஸ்கவர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம Nord 5ல இருக்க சாஃப்ட்வேர் ஃபீச்சர் மூலமா நமக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். Nord 4க்கு இப்போதைக்கு அந்த ஃபீச்சர் இல்ல. ஸோ மேபி ஃபியூச்சர் அப்டேட்ல கண்டிப்பா வரலாம். நெக்ஸ்ட் ஒன் கிளியர் வாய்ஸ் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. நம்ம செட்டிங்ஸ்ல போயிட்டு கிளியர் வாய்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அந்த ஃபீச்சர் வந்து வருது. இங்க நீங்க வந்து பார்க்கலாம். இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சப்போஸ் நம்ம கால் பேசும்போது பேக்ரவுண்ட்ல தான் நாய்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அதுக்கு வேண்டி இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஃபீச்சர் புதுசா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் எட்ஜ் லைட்டிங்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. என்னன்னு வந்து பார்க்கலாம். இப்போ Nord 4ல Nord 5 எட்ஜ் லைட்டிங் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஆப்ஷன் Nord 5 வந்து பார்க்க முடியும். ஆல்சோ அப்ளை டு இன்கமிங் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எட்ஜ் லைட்டிங் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெசேஜ் வரும்போது வந்துட்டு சைட்ல எட்ஜ்ல வந்து ஒரு லைட் வந்து எரியுற மாதிரி இருக்கும். இது நம்ம Nord 4ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மெசேஜுக்கு மட்டும் செட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ Nord 5ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எட்ஜ் லைட்டிங் வந்துட்டு நம்ம கால்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அப்பயும் நம்ம வர்ற மாதிரி வச்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் கால் வருது, லுக் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல உங்களுக்கு அந்த எட்ஜ் லைட்டிங் வரது நீங்க பார்க்கலாம். டயலோட லுக்கும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நம்ம கூடி சீக்கிரம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேலரியில வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ரீகம்போஸ் அப்படின்னு சொல்லி புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ கேலரி வந்து போய்க்கலாம். கேலரியில் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் செலக்ட் பண்ணிக்கலாம். எடிட் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏஐ எடிட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இந்த ஏஐ எடிட்டர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏஐ ரீகம்போசர் அப்படின்னு சொல்லிட்டு Nord 5ல வந்து காட்டும். பட் Nord 4ல அந்த ஆப்ஷன் இல்லை. இது நம்ம ஃபோட்டோ வந்து பார்த்தா அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோட ஃப்ரேம் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணுமோ அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் சில ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரேடியஸ், விவிட், அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணும்போது நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லுக் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இப்போ புதுசா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு ஏஐ எடிட்டர் புது ஃபீச்சர் வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் ஒன் லாக் ஸ்கிரீன் நம்ம சின்னதாக ஒரு சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ ரெண்டு டிவைஸையும் நம்ம லாக் ஸ்கிரீன் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் வந்து போயாச்சு. இப்போ நீங்க Nord 5ல வந்து பார்க்கலாம் லிஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது. நான் நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லாக் ஸ்கிரீன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் காட்டாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு எவ்வளவு நோட்டிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு மட்டும் வந்து காட்டும். இப்போ 2 நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டுது. அதை நம்ம செலக்ட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் பேனல் எக்ஸ்பாண்ட் ஆகும். மூலமா நோட்டிஃபிகேஷன் ஹைட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு இது வேண்டாம்னு நினைச்சீங்க அப்படின்னா லிஸ்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா எல்லா நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் கீ அதுக்கப்புறம் ஸ்டாக் டெய்லர் பத்தி பார்க்கலாம். பிளஸ் கீ கஸ்டமைஸ் பண்றதுக்கு செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் கீ இப்போ இந்த பட்டன் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Nord 4 அலர்ட் ஸ்லைடர் பட்டன் தூக்கிட்டாங்க. அதுக்கு போல பிளஸ் கீ ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்க முடியும். டிஎன்டி, கேமரா, டார்ச், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றது, தென் அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம மல்டிபிளா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அந்த பட்டன் கொஞ்சம் லாங் பிரஸ் பண்றது மூலமா ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் டிஎன்டி எனேபிள் பட்டன் செட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து பாருங்க கேமரா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
பார்த்தீங்கன்னா கேமரா ஷட்டர் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். டார்ச் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது டார்ச் ஆன் ஆகிறது ஆஃப் ஆகிறது ஒரு கிளிக்ல வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்மளால இந்த ப்ளஸ் கீ கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்டன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் செட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜை போயிட்டு நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதை கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் செட் மீட்டிங் அட் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப்ல டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் அந்த மைண்ட் ஸ்பேஸ் வச்சு அனலைஸ் பண்ணும்போது நமக்கு சின்ன ஒரு சம்மரைஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இப்போ வந்து பாருங்க பார்ட்டிசிபென்ட் யாரு, மீட்டிங் டைம் வந்து 11 PM டுமாரோ, என்ன டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் என்னென்ன இமேஜ் இருக்கு, ஃபைல் எவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து சாம்சங்கோட M36 5G டிவைஸ் இருக்கு. இதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இப்போ இதை மைண்ட் ஸ்பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன ஸ்பெக் இருக்கு அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு சம்மரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இன்னொன்று வந்து பாருங்க, அலாரம் வந்து 10 மணி செட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் மைண்ட் ஸ்பேஸ் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒன்று ஸ்கேன் பண்ணி முடிச்சக்கப்புறம் எனக்கு வந்து காட்டுது இந்த மாதிரி 10 மணிக்கு அலாரம் செட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா காட்டுது வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் ட்ரேடர் வந்து மாற்றிருந்தாங்க சொல்லியிருந்தோம். அது என்ன சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த விதமான சேஞ்ச் இருக்காது. பேஜ் வந்து பாருங்க ஒரு சில ஆப்ஷன்லாம் சேஞ்ச் ஆனதை பார்க்க முடியும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஏஐ கால் அசிஸ்டன்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் சம்மரி, டிரான்ஸ்லேட் கால் இதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ கால் சம்மரினா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம கால் பேசி முடிஞ்சக்கப்புறம் ஒரு சின்ன சம்மரைஸ் வந்து பண்ணி காட்டும். டிரான்ஸ்லேட் கால் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பேசுறவங்க டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். பட் மோஸ்டான லாங்குவேஜ் சப்போர்ட் இல்லை. இதுதான் நமக்கு இந்த புது காலிங் டெய்லர் இன்டர்ஃபேஸ். இந்த மாதிரி சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் டெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. மேபி அப்டேட்ல கொண்டு வந்தாங்க அப்ப நல்லா இருக்கும். பட் அப்டேட்ல கொண்டு வராங்கன்னு தெரியல. இன்னமும் சில ஃபீச்சர் எல்லாமே நாட் ஃபைல் வந்து புதுசா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் எல்லாமே நாட் ஃபைக் மட்டும் கிடையாது, மற்ற டிவைஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்க டிவைஸ்க்கு இன்னும் அப்டேட்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லேட்டஸ்டான அப்டேட் மூலமா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்லாம் கொடுப்பாங்க. ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஃபீச்சர் வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ நாட் ஃபைல் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இப்போதைக்கு நாட் ஃபைல் வந்து பெருசா இல்ல. பட் கண்டிப்பா வந்து இப்போ சிஸ்டம் அப்டேட் மூலமா இந்த ஃபீச்சர்லாம் கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. நாட் 4க்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து கிடையாது. ஸோ நாடோட CE5 கிடைக்கும், CE4 லைட், இந்த மாதிரி நிறைய டிவைஸ்க்கு வந்து பார்த்தா கிடைக்க போகுது. ஸோ அப்பப்போ சிஸ்டமோட அப்டேட் பேஜ் வந்து செக் பண்ணி பாருங்க. புதுசு அப்டேட் இருந்துச்சு அப்படின்னு பண்ணிக்கங்க, உங்களுக்கு இந்த ஃபீச்சர்லாம் வந்து கிடைக்கும். ரீசெண்டா OnePlus Nord 5 பத்தி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, சோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.